இன்றைக்கு வாஸ்து நாளுங்க. வாஸ்துப்படி வீடு கட்ட தொடங்கிறது ரொம்ப நல்லதுங்க. அஷ்டமியாக இருக்குதே, இன்றைக்கி போய் நாம் வாஸ்துப்படி வீடு கட்ட தொடங்கலாமா அப்படிலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. வாஸ்து நாள் அமையிறதே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாஸ்து நாள் அமையிறதே ரொம்ப அரிதான நாட்கள் தான். அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் வாஸ்துப்படி வீடு கட்ட தொடங்கலாம். ஈசானியத்தில், அதாவது வடகிழக்கு திசையில் பூஜை செய்து இறைவனை வணங்கி அந்த மண்ணையும் வணங்கி வீடு கட்ட தொடங்கிறது நல்லதுங்க. வாஸ்துப்படி வாஸ்து புருஷன் தாம்பூலம் தெரிக்கக்கூடிய நல்ல நேரம் காலையில் 10:41 காலை 11:17 வரைக்கும் உள்ள அந்த காலகட்டத்தில் நீங்கள் வாஸ்துப்படி வீடு கட்ட தொடங்குனீங்கன்னா மலமலன்னு வீடு கட்டிடலாம். சீக்கிரமாகவே கிரகப்பிரவேசமும் பண்ணலாம். அப்படி இருக்கிறதுனால திதியை யோசித்து, நட்சத்திரத்தை யோசித்து இன்றைக்கி பண்ணலாமா வேண்டாமான்னு குழம்பின்னு இருக்காதீங்க. வாஸ்து புருஷன் நித்திரை விடக்கூடிய நல்ல ஒரு நாள் இன்றைய நாள். அதனால் வீடு கட்ட தொடங்கிறது நல்லதுங்க. அதே போல் சிற்ப சாஸ்திரம் என்னும் மனையடி சாஸ்திரம் அப்படின்னு ஒரு அற்புதமான பழமையான நூலுங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், நாம் வீடு கட்டுறதுக்கு நாம் சிற்பியை, அதாவது விஸ்வகர்மா, அதுக்கடுத்து என்ஜினியர், அந்த மாதிரி உள்ளவங்களை நாம் அந்த கட்டுற இடத்துக்கு, அந்த வீட்டு மனைக்கு அழைச்சிட்டு போகணும். அப்படி அழைச்சிட்டு போய் அவங்களோட நாம் நின்றுருக்கும் பொழுது, அவங்க கூட நின்றுருக்கும் பொழுது அப்போ என்னென்னலாம் அந்த மனையில் நடக்குது, அந்த மண்ணில், அந்த வீட்டு மனை இருக்கு இல்லைங்களா, அந்த கிரவுண்டில் என்னென்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணுங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா, நாம் போய் அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது அந்த மனையில் அதாவது கௌலின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கௌலி, அதுக்கடுத்தது கௌலி, பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பள்ளியானது வலமாக சொன்னால் நமக்கு நல்லதுங்க. முதல்ல எடுத்தோடனே நம்முடைய வலப்பக்கமாக கௌலி சொல்லணும், அது பேசணும். அதுக்கு அடுத்ததாக இடமாக இடது பக்கமாக கௌலி சொல்லணும். அந்த மாதிரி அது பேசிச்சுன்னா ரொம்ப ரொம்ப அருமையான சகுனங்க. அது ரொம்ப விசேஷமான சகுனமாக அந்த கௌலி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி சொன்னால், அந்த மாதிரி இடத்துல நாம் வீடு கட்ட தொடங்கினா அந்த வீட்டில் நாம் இருக்க அரசர்களுக்கு நண்பனாவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாடாளக்கூடிய யோகம், நாடாளக்கூடிய அமைச்சர்கள், அதாவது பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்க நட்பு, அவங்களால நமக்கு ஆதாயம், அவங்களால நமக்கு கௌரவம், அதெல்லாமே வர ஆரம்பிக்கும். பிள்ளைங்க ரொம்ப அறிவார்ந்த பிள்ளைகள்லாம் பிறந்து அவங்க சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நாம் அந்த வீடு கட்டுற இடத்துல போய் நிற்கும் பொழுது எறும்பு தாறுமாறாக ஓடக்கூடாது. பொதுவாக எறும்பு சாறை சாறையாக வரிசையாக பயணம் செய்யும். ஆனால் இங்கே ஒன்று அங்கே ஒன்றும் இப்படி அலைஞ்சு போகக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த இடத்துல வீடு கட்டுறதை நம்ம தவிர்க்கணும். சிதறி ஓடக்கூடாது. அதே மாதிரி அந்த மண்ணில் நாம் போய் நிற்கும் பொழுது வண்டுகள் அந்த மண்ணை தோண்டக்கூடாது, துளையிடக்கூடாது, சத்தமிடக்கூடாது. கருவண்டுகள் இருக்கு இல்லைங்களா, அது மண்ணை தோண்டக்கூடாது. அப்படி இருந்தாலும் பூமியை தோண்டினாலும் தவிர்க்கணும். ஓணான் எதிரில் வரக்கூடாது. நாம் அங்கே போய் நிற்கும் பொழுது ஓணான் எதிரில் வரக்கூடாது. இதெல்லாம் அசுப சகுனங்கள். இந்த சகுனங்கள் இருந்தால் நம்ம வீடு கட்டுறதை தள்ளி போடணும். இல்லை அந்த மனையை நம்ம கொடுத்துறதும் ஒரு வகையில் நல்லது தாங்க. பால் குடம், நெய், தண்ணீர் குடம், நல்ல புடவை உடுத்திய, அதாவது சுப மாங்கல்யத்தோடு இருக்கக்கூடியவங்க, மங்களகரமாக இருக்கக்கூடியவங்க, அதுக்கடுத்து யானை, தேர், குதிரை வண்டி, இதெல்லாம் எதிர்த்தாப்பில் வைங்களேன், நாம் வீடு கட்ட தொடங்கும்போது, நாம் பூஜையை தொடங்கும்போது, வாஸ்துப்படி மனையடி சாஸ்திர பிரகாரம் பூஜை தொடங்க போகும்போது இதெல்லாம் எதிர்பட்டால் நமக்கு அது சுபசகுனங்களாக இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் பழமையான நூல்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. அதனால் பழமையான நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறத பின்பற்றுவோம், நீடூழி வாழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகபோகங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.